அன்புமணி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற பாமக நிர்வாகிகள் எல்லாரும் கேட்கறது என்னன்னா, இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்காங்க திமுக, அவர்களை அழைத்து நீங்க செல்ல திறந்துட்டீங்க, அவர்களை அழைத்து நீங்க மரியாதை செய்ய வச்சுட்டீங்க அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், பாமக நீங்க வச்சிருக்கிற ஒரு காலேஜ், உங்களுடைய சொந்த கல்வி அறக்கட்டளையில எத்தனை பேருக்கு வன்னியர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க? இந்த இடஒதுக்கீடுக்காக திமுக என்ன செஞ்சது, அதிமுக என்ன செஞ்சதுன்றதை தாண்டி பாமக உண்மையிலே என்ன செஞ்சது? பாமகவுடைய கொள்கை பார்த்தீங்கன்னா சமூக நீதின்னு நீங்க சொல்றீங்க. இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு 30 ஆண்டு காலம் அரசியல் செய்து மக்களை, அப்பாவி மக்களை ஏமாற்றி வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கேட்கறாங்க, இன்னைக்கு பாமகல இருக்கிற, அதாவது அன்புமணி அவர்களுடைய தலைமையில இருக்கிற பாமக நிர்வாகிகள் எல்லாரும் கேட்கறது என்னன்னா, இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்காங்க திமுக, அவர்களை அழைத்து நீங்க செல்ல திறந்துட்டீங்க, அவர்களை அழைத்து நீங்க மரியாதை செய்ய வச்சுட்டீங்க அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், பாமக நீங்க வச்சிருக்கிற ஒரு காலேஜ், உங்களுடைய சொந்த கல்வி அறக்கட்டளையில் எத்தனை பேருக்கு வன்னியர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க? ஒன்று. இன்னொன்று, யாருக்கு இலவச சீட்டு கொடுத்துருக்கீங்க? டொனேஷன் இல்லாமல் எங்களுடைய சமுதாய இளைஞர்கள் எத்தனை பேர் உங்கள் காலேஜில் படிக்கிறாங்க? இதை சொல்லிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் உங்களுக்கு நேரடியாக ஒரு மேடையில் நாங்களே பதில் சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக திமுகவுடைய அமைச்சர்கள் வராங்க, அதிமுகவுடைய அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில இளைஞர்கள். அவர்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது முழுக்க முழுக்க உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தேவையில்லாமல் உங்களை ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு இளைஞர்களை தவறான வழியில் சித்தரிக்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு இடஒதுக்கீடுன்னு சொன்னால், இந்த இடஒதுக்கீடுக்காக திமுக என்ன செஞ்சது, அதிமுக என்ன செஞ்சதுன்றதை தாண்டி பாமக உண்மையிலே என்ன செஞ்சது? இதுதான் என்னுடைய கேள்வி இந்த இடத்துல. திமுக இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்காங்க, அவங்கள நீங்கள் தலைவருடைய இடத்துக்கு வர வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாலு அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செஞ்சுருந்தா இன்றைக்கி இடஒதுக்கீடு என்றைக்கும் நமக்கு கிடச்சிருக்கும். அதனால் வழக்கறிஞராகவும் உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்யலை, ஒரு அரசியல்வாதியாகவும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டீங்க. உங்களை தோல்வி அடைய செஞ்சது மாவீரன் மஞ்சள் படையும் சரி, திமுகவும் சரி, இந்த தோல்வி அடைய சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம். அது வேறு கதை. உங்களால் அரசியல் ரீதியாகவும் மக்கள் உங்களை ஏற்றுக்கலை, உங்களுடைய வேலையவும் நீங்கள் ஒழுங்காக செய்யலன்னும் போது நீங்கள் பிறரை குறை சொல்கிறதுக்கு நீங்கள் ஏற்புடையவர்களாக இருக்க முடியாது. நீ பாமகவுடைய கொள்கை பார்த்தீங்கன்னா சமூக நீதின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு 30 ஆண்டு காலம் அரசியல் செய்து மக்களை, அப்பாவி மக்களை ஏமாற்றி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் தலைவர் இறந்த பிறகும் 7 ஆண்டு காலமாக அவங்க மக்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பாவி இளைஞர்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல சில சலசலப்புகளை ஏற்படுத்துறது, அவங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க.